19ஆம் தேதி தேர்தல் ஆணையம் என்ன சொல்லியிருக்கு, 23ஆம் தேதி என்ன சொல்லியிருக்குங்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரியும். 20 அதுக்கப்புறம் என்னெல்லாம் வரும். ஏன்னா அவருக்கு அந்த ரெட்டை இலை கொடுக்கப்பட்டது இன்னும் கேள்விக்குறியாக தான் இருக்குது. இன்னும் அவருக்கு எதிர்த்து வழக்குகள் இருக்குது. நீங்கள் சொல்கிறது வந்து அவருக்கு வெற்றினா அது தற்காலிகமானது. இன்னும் மக்கள் மன்றத்தில் அவர் அந்த சின்னத்தை வாங்கினதுக்கப்புறம் தோல்விகளை தான் சந்தித்து வர்றாரு. எல்லோரும் காமெடியாக சொல்கிற மாதிரி 10 தோல்வி பழனிசாமியாக தான் இருக்கார். எவ்வளோதோ பணபலம், அதிகார பலம், ஆட்சி பலம்லாம் இருந்தும் பாராளுமன்றத்தில் வெற்றி பெற முடியல. சட்டமன்றத்தில் உங்களுக்கு தெரியும், அவங்களுக்கு அந்த சீட்டு வந்தது காரணமே அந்த பணபலத்தால் தான் ஜெயிக்க முடியும். அந்த பணபலமே நகர்மன்ற தேர்தல்களில், உள்ளாட்சி தேர்தலில் முடியல. அதனால் உங்கள் ஆசைக்கு நீங்கள் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம், அது உங்களுடைய சுதந்திரம். பட் என்னை பொறுத்த வரைக்கும் அவருக்கு கிடைத்தது தற்காலிகமான வெற்றி. அது அவருக்கு நிரந்தர தோல்வியை கொடுப்பதற்கு அனைவரும் ஒன்றாகி கொண்டிருக்கிறோம். 2026 பழனிசாமி இல்லாத அதிமுக என்டிஏ கூட்டணி வர வாய்ப்பு இருக்கா? அவங்க ஸ்லீப்பர் செல்ஸ் ஆக்டிவா இருக்காங்க, எதுவும் சொல்லியிருக்காங்களா? இல்லை, ஸ்லீப்பர் செல்லை பற்றிலாம் நான் ரொம்ப வெளிப்படையாக சொல்லக்கூடாது. ஏன்னா நீங்கள் முன்ன வந்து சட்டமன்ற உறுப்பினர் தான் ஸ்லீப்பர் செல்லுன்னு நினச்சிட்டு இருந்தீங்க. அது இல்லைன்னு சொல்லுவேன். ஸ்லீப்பர் செல்லுங்கிறது அது எப்போயுமே இருக்கும். அவங்க எப்பயும் போல் இருக்காங்க, எப்பயும் ஆக்டிவாக தானே இருக்காங்க அதில். அதனால் வந்து நீங்கள் சொல்கிறமான வாய்ப்பும் இருக்கலாம். அதிமுக வந்து எங்கள் கூட்டணிக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதில் ஒருவர் அது பழனிசாமி இருப்பாரா இல்லையான்னு சொல்வதற்கு நான் சொல்ல விரும்புகிறேன். ஆனால் அதிமுக உறுதியாக தங்கள் அங்கே உள்ள நிறைய நிர்வாகிகள், முன்னாள் நிர்வாகிகள், இந்நாள் நிர்வாகிகள் நிறைய பேர் எங்களோட நேரடின்னு இல்லை, ஏதோ நண்பர்கள் மூலம்லாம் சொல்கிறது எல்லாம் 24 தேர்தலில் அவங்க தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வராதது பெரிய மாபெரும் அரசியல் தவறு, பொலிட்டிக்கல் பிளண்டருங்கிறத உணர்கிறாங்க. பழனிசாமிகிட்ட அவங்களால அதை சரியாக அதை எடுத்து கொண்டு போக முடியலையா, இல்லை பழனிசாமி கேட்கலையான்னு எனக்கு தெரியாது. அதனால் அந்த கட்சி உண்மையிலே வருங்காலத்தில் அந்த கட்சி வந்து அம்மாவுடைய கட்சி அழியாமல் இருக்கணும்னா அவங்க உறுதியாக தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வந்தால் தான் முடியும். அதுதான் யதார்த்தம். அவங்க வேறு கட்சிகளோட கூட்டணி அமைச்சாலும் அது மெகா கூட்டணியாகவே அமையாது. இன்னொன்று சொல்கிறேன், அங்கு உள்ள தொண்டர்களே பழனிசாமியை இனிமேல் அடுத்த தேர்தலுக்கு தவறுகள் செய்ய விட மாட்டாங்க. இதே மாதிரி பிளண்டர் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை தான் இருக்குது. அதோடைய வெளிப்பாடு தான் இந்த போராட்டங்கள்லாம் நடக்கிற இந்த பிரச்சனைகள். அதை மீறி பழனிசாமி செஞ்சாருன்னா அது அவருக்கு தான் அது நெகட்டிவாக போகும். எங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு இல்லை நான் சொல்கிறேன் பதில் கிளியராக சொல்லிடுறேன் உங்கள் கேள்விக்கு. தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு எங்கள் கூட்டணியை ஏற்றுக்கொண்டு திமுகவை வீழ்த்த தமிழ்நாட்டில் உள்ள எந்த ஒரு கட்சி வந்தாலும் அதை அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் வரவேற்கும். எந்த ஒரு கட்சி வந்தாலும், எதிர்கட்சி திமுகவை எதிர்த்து வந்தாலும் நீங்கள் எப்படி வேணாலும் அதை போட்டுங்க, உங்கள் இதில் கொடுத்துங்க. கரெக்டாக தமிழ்நாட்டில் உள்ள பாஜக தலைவர்களும் சரி, இந்திய அளவில் உள்ள தலைவர்களும் சரி, நிறைய பேரோட நம்ம சந்திக்கிற வாய்ப்பு கிடைக்கிறப்ப எல்லாரும் அதிமுக ஒன்றா இருக்கணும், அம்மாவுடைய கட்சி ஒன்றா இருக்கணும்னு தான் நினைக்கிறாங்க. அதுக்கான முயற்சிகள் அவங்க செய்கிறாங்களாங்கிறது எனக்கு தெரியாது. எல்லாம் ஒன்றிணையணுங்கிறத பார்க்குறப்ப எங்களிடம்லாம் ஒன்றா இருந்து செயல்படுங்க, அதுதான் நல்லது தமிழ்நாட்டுக்குங்கிற ஒரு கருத்தை தான் சொல்கிறாங்க. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.